மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து, எதற்கு செவி கொடுத்தார்? அவள் ஏறெடுத்த ஜெபத்திற்கு செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ராகேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதே அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே அவள் தன்னுடைய கணவரிடத்திலே போராடுகிறார். 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். எனக்கு பிள்ளை கொடும், இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று சொல்லி போராட்டமாய் போராடி கொண்டிருந்த அந்த ராகேல், அவள் தன்னுடைய கணவனால் உணர்த்தப்பட்ட பிற்பாடு, தேவன் அல்லவோ உன்னுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், நான் தேவனா என்று சொல்லி அந்த உண்மையை அவளுக்கு எடுத்து விவரித்து சொன்ன பிற்பாடு, அவள் உணர்ந்தவளாய், தன்னுடைய பதீனத்தை அவள் உணர்ந்தவளாய் உண்மை தேவனிடத்திலே மண்டியிட்டு உண்மையாய் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உண்மையாய் அவள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டு அதன் நிமித்தமாக அவள் கற்பம் தரிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கற்பத்தை அடைக்கிறவரும் அதை திறக்கிறவரும் கர்த்தர் தான். கற்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாம் பார்க்கிறோம். எனவே என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, எந்த நிலையிலும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறவரிடத்திலே நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுங்கள். அந்நாள் விண்ணப்பம் பண்ணினதினாலே மனம் கசந்து அழுது வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினால் அவளுடைய குறையை நீக்கினவர், ராகேலை நினைத்தருளி ராகேலின் கற்பத்தை ஆசீர்வதித்தவர். நிச்சயம் எப்பேற்பட்ட பிரச்சனையோடு காணப்பட்டால் இந்த பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே மனிதரை நாடி செல்லாமல் ஆண்டவரை உண்மையாய் தேடி நாடி வாருங்கள். அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்கள் குறைகள் எதுவாயிருந்தால் உடைய வேண்டுதல்கள் நிச்சயம் கேட்கப்பட்டு உங்களுக்கு பதில் தருவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.